श्लोका नंबर 10 प्रयाणकाले मनसाचलेन भक्त्या युक्तो योगबलेन चैव भ्रुवोर्मध्ये प्राणमावेश्य सम्यक् सतं परं पुरुषमुपैति दिव्यम् ஸோ அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் என்ன நடக்கிறது அதுதான் இங்கே சொல்கிறார். அந்த உபாசகர் என்ன பண்ணுறார் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது. பிரயாண காலே, பிரயாண காலேனா இறக்கும் தருவாயில். நாம் வந்து ஜாலியாக வெக்கேஷன் போவோமே அந்த டைமில், இது இறக்கும் தருவாயில் என்ன பண்ணுறாரா? புருவோர் மத்தியே பிராணம் ஆவேஷ்ய. பிராணன் அப்படின்னா நம்மளோட அந்த லைஃப் பிரின்சிபல், இந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளில விடுறோமே அந்த பிராணனை, அந்த உயிர் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோமே, அதை என்ன பண்ணணும் இப்போ இந்த உபாசகர் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பிராணன் இப்போ நம்ம உடம்புல எங்கெல்லாம் இருக்குது? எல்லா இடத்துலையும் பிராணன், பஞ்ச பிராணா இருக்குது இல்லையா? ஒன்று அது அதனுடைய ஃபங்க்ஷனை பண்ணிட்டு என்டையர் பாடியில் இப்போ பிராணன் இருக்கும். இப்போ நம்ம கிளம்புற டைம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், என்ன ஆகும்? எல்லா ஆர்கன்ஸ்லேருந்தும் பிராணன் இப்போ வித்ரா பண்ணணும். அதனால தான் சாகிற நேரத்தில் கண்ணு சரியாக தெரியாமல் போகும். ஏன்னா பிராணசக்தி அந்த இடத்துலேருந்து அப்படியே வித்ரா பண்ணிக்கும். காது கேட்காம போகும். யார் வந்திருக்கா பாரு, யார் வந்திருக்கா பாருன்னா ரெக்கக்னைஸே பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. அப்புறம் காதும் கேட்காம போயிடும். அப்போ தான் சுற்றி இருக்கிறவா எல்லாம் என்ன கேட்பா? என்ன தெரியறதா, ஜானாசீமா, என்ன தெரியறதா, என்ன தெரியறதான்னு கேட்பா இல்லையா? பாவம், அவருக்கு தெரியறதா தெரியலையான்னு தெரியாது, அவர் தான் சொல்லணும். அவருக்கு எல்லா ஆர்கன்ஸ்லேருந்தும் பிராணன் வித்ரா ஆகிடும். அப்போ இந்த பிராணனை மற்ற ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாம் வித்ரா பண்ணி எந்த ஆர்கனுக்கு அந்த பிராணன் இப்போ போகணும்? ஹிருதயத்துக்கு அது போகணும். அதனால தான் நீங்கள் பார்த்தேன்னா எப்போ டாக்டர் டெட் அப்படின்னு எப்போ டிக்ளேர் பண்ணுவா? இசிஜி ஃப்ளாட் லைன் வரணும்ல. எப்படி இசிஜி ஃப்ளாட் லைன் வரும்? ஹார்ட்டு அந்த லப்டப் நின்றுடுத்துனா ஃப்ளாட் லைன். ஸோ அது அங்கே தான் பிராணன் மொத்தமும் போய் இருக்குது. பாக்கி இடம்லாம் இப்போ கண்ணு தெரியாது, காது கேட்காது, எதுவுமே ஃபங்க்ஷன் பண்ணாது. ஆனால் ஹிருதயத்தில் லாஸ்ட்டில் அந்த பிராணன் போய் இருக்கும், எல்லா இடத்துலேருந்து வித்ரா பண்ணிட்டு. அப்புறம் என்ன பண்ணணும் இந்த உபாசகர் அப்படின்னு சொன்னால், மற்றவாளுக்கு ஹிருதயத்துலேருந்து டப்புன்னு அது போயிடும். ஆனால் அந்த உபாசகர் இருக்கார்ல, அவர் ஸ்பெஷலாக ஒன்று பண்ணணும். என்ன அப்படின்னா, அந்த பிராணனை இப்போது புருவோர் மத்தியே அப்படின்னா இந்த புருவத்துக்கு நடுவில் இல்லையா? அப்போ வெளியில் வழியாக இல்லை, உள் வழியாக. இப்போ நம்மளோட இந்த புருவத்துக்கு நம்மளோட மூஞ்சிக்குள்ளே நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ அந்த உள் வழியாக அந்த பிராணனை அப்படியே தலைக்கு வழியாக அப்படி எடுத்துகிட்டு போய் தலை வழியாக அந்த பிராணன் இப்போ வெளியில் போகணும் உபாசகர். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமாக நமக்கு? அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஒழுங்காக இங்கேயே படித்து சத்யோமுக்தி தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ எந்த நாடி வழியாக அந்த பிராணன் வெளியில் போகணும் அப்படின்னு சொன்னால், சுஷும்னா நாடி அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் நாடி இருக்குது. அது ஹிருதயத்திலேருந்து அப்படி மேல் நோக்கி போய் நம்மளுடைய கழுத்து வழியாக அப்படி ட்ராவல் பண்ணி அந்த புருவ மத்தி வழியாக போய் அது மண்டையில் ஒரு ஓட்டை ஒன்று இருக்கும். அப்போ பிரம்மராந்திரம் அப்படின்னு பேர். நம்மளோட எல்லாரோட மண்டையிலையும் இருக்கணும். அது வழியாக அந்த பிராணன் அந்த நாடி வழியாக அது வெளியில் போகிறது. ஸோ இந்த நாடி பற்றிலாம் உபனிஷத்துலாம் படித்தோன்னா இந்த நாடி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம நிறைய படிக்கலாம். இப்போ நம்ம படிக்கிற பிரஷ்னோபனிஷத்துலேயும் நாடி பற்றின டீட்டெயில்ஸ் வருது. அதுக்கப்புறம் கட்டோபனிஷத்துலேயும் நாம் அதை படிச்சிருக்கோம். சதம் சைகாச்ச ஹிருத்யஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானமபி ஸ்ருதைகா. ஸோ ஹிருதயத்தில் பார்த்தேன்னா ஹிருதயத்திலேருந்து ஒரு 101 ப்ரைமரி நாடிஸ் வெளியில் வருதான். அதுக்கப்புறம் இன்னொரு உபனிஷத்
கிட்டத்தட்ட 72,72,00,000 நாடிகள் நம்மளோட உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு கால்குலேஷன்லாம் கொடுக்கறது. ஸோ இந்த 101 நாடிஸ் பிரைமரி நாடிஸ், அந்த 101 நாடிஸும் 100 தன்னையே பிரிச்சுக்கிறது. அப்போ என்ன ஆகும்? 101 × 100 10,100 10,100 தானே. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னா 72,000 அது வந்து அந்த 10,100 அகெயின் பிரிஞ்சு 72,72,00,000 நாடிகளாக வந்து ஆகிறது. ஸோ அது அந்த நாடிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்மளோட உடம்பு முழுக்க இந்த வியானா அப்படிங்கிற பிராணன் வந்து இந்த நாடிகள் எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம கனவு காண்றோம்ல, கனவு காணும் பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரம் எது வழியாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னா நாடி வழியாக ட்ராவல் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கனவெல்லாம் வருது அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்கிறது. ஸோ இப்போ இந்த 101 நாடியில் ஒரு இம்பார்ட்டண்ட் நாடி வந்து இந்த சுஷும்னா நாடி. ஸோ இப்போ அந்த பிராணனை வந்து அந்த சுஷும்னா நாடி வழியாக அந்த உபாசகர் வந்து வெளியில் அனுப்பினார்னா அதுக்கு பேர் சுக்லகதி அப்படின்னு பேர். அந்த ட்ராவலுக்கு பேர் சுக்லகதி. சுஷும்னா நாடி வழியாக பிராணன் வெளியில் வந்ததுன்னா அந்த ட்ராவலுக்கு பேர் சுக்லகதி. அப்போ சுக்லகதி என்ன பண்ணும்? அந்த பர்சனை பிரம்மலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். அப்போ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உபாசகர் எவ்வளோ வந்து ஒரு கண்ட்ரோல்டு பர்சனாக இருக்கணும்ல, யோகிக் பர்சனாக இருந்தால் தான் இதெல்லாம் வந்து பாசிபிள். ஸோ பிராணம் ஆவேஷ பிருவோர் மத்தியே, புருவத்துக்கு நடுவில் அதை எடுத்துட்டு வரணும். அப்புறம் அது நம்மளோட தலையோட நடுவில் ட்ராவல் பண்ணி பிரம்மராந்திரம் மூலமாக அது வெளியில் போகணும். அதுவும் இப்போ இந்த பிராணனை எந்த நேரத்தில் அவர் இதை மாதிரி பண்ணணும்? பிராணன் உடம்பை விட்டு பிரிய போகிற சமயத்தில் இந்த வேலையெல்லாம் அவர் வந்து பண்ணணும். அப்போ எப்படி அவருக்கு இது பாசிபிள் அப்படின்னா ஸ்லோகம் சொல்கிறது யோக பலேன. அவருக்கு என்ன இருக்கான்? அவருக்கு வந்து அந்த யோகியாக அவர் வந்து இருக்கிறதுனால, அவர் பண்ணின யோகத்தினுடைய பலத்தினால். அப்போ அவர் வந்து அஷ்டாங்க யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பிராணாயாமா ரெகுலராக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். பிராணனை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவராக இருக்கணும். ஏன்னா பிராணங்கிறது இன்வாலண்டரி இல்லையா? வாலண்டரியாக இருந்தால் என்ன ஆகும்? மறந்து போயிடுவோம். அப்புறம் திருப்பியும் வந்து அந்த பம்ப்லாம் பண்ணி தான் நம்மளுக்கு திருப்பியும் ரெஸ்பிரேஷன்லாம் கொண்டு வர முடியும். அதனால் பகவான் இன்வாலண்டரியாக வச்சுருக்கார். அப்போ அந்த இன்வாலண்டரி ஆக்ஷனையே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த யோகிஸ்னால தான் அதெல்லாம் முடியும் இல்லையா? ஸோ அப்போ உபாசகர் வந்து யோகியாகவும் இருக்கணும். இதை கிரமமுக்தி வேணும்னா இதெல்லாம் பண்ணணும். ஜீவன் முக்தியாக இருந்தால், அயோகியாக இருந்தால் கூட, அயோகினா அயோகி, யோகி இல்லைன்னு அர்த்தம். அயோகி அப்படின்னா அயோக்கியன்னு அயோகி. ஸோ யோகியாக இருக்க வேண்டாம். அதனால் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஜீவன் முக்தியா கிரம முக்தியா அப்படின்னு. போஸ்ட்போன் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க, பனிஷ்மெண்ட்டு தான் நமக்கு. அதனால் போஸ்ட்போன் பண்ணாமல் இங்கே இப்போவே நாம் வந்து வேலையை முடிச்சுட்டா நமக்கு நல்லது. ஸோ யோக பலேன, ஸோ யோகாவை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அவரால் தன்னோட பிராணனை வித்ரா பண்ணிக்க முடியும். ஸோ பண்ணி சுஷும்னா நாடி வழியாக சூக்ஷ்ம சரீரத்தை டைரக்ட் பண்ண முடியும். ஸோ சூக்ஷ்ம சரீரம் தான் வெளியில் போகும் இல்லையா? அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடைய ஒரு பார்ட்டு பிராணன். இப்போ அந்த பிராணன் என்ன பண்ணுன்னா மற்ற இந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா? கண், காது, மூக்கு, அந்த கேட்குற சக்தி, பார்க்குற சக்தி, அது எல்லாத்தையும் தன்கிட்ட எடுத்துக்கும். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், அது எல்லா பார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு எந்த பிராணன் அந்த வேலையை பண்ணுறது அப்படின்னா உதானா அப்படின்னு ஒரு பிராணன் இருக்குது. அதுதான் மற்ற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த பிரம்மராந்திரம் வழியாக அது வெளியில் போகணும். ஸோ மனசா சலேன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சலேன ஸ்டடி மைண்டு அந்த பர்சனுக்கு இருக்கணும். சாகும் பொழுது மைண்ட் எப்படி இருக்கணுமா? டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? யோக பலேன. எல்லாத்துக்கும் போட்டுக்கணும் யோக பலேன அப்படின்னு. ஸோ அந்த மனசில் வர
தாட்ஸை கூட அந்த பர்சனால் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ ஸ்டடியாக வச்சுண்டு பக்தியாயுக்தா எவ்வளோ பேராமீட்டர்ஸை அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணினா தான் பிரம்மலோகத்துக்கு போக முடியும். சும்மா கிடையாது. பிராணனெல்லாம் ஓகே நான் வித்ரா பண்ணிட்டேன் அப்படியே அமுச்சுடலாமான்னா நோ. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், மனசாச்சலேன, மனசு அன்டிஸ்ட்ராக்டடாக இருக்கணும். அப்புறம் என்ன, பக்தியாயுக்தா, மனசு முழுக்க பகவானை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. ஈஸ்வர பிராப்தி தான் அவருடைய கோலாக இருக்கணும். இது எப்படி சாத்தியம்? யோகபலேன. ஸோ யோகபலேன தான் பிராணன் கண்ட்ரோல் பண்ணுறார், அன்டிஸ்ட்ராக்டட் மைண்ட் அவருக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ஈஸ்வர ஸ்மரணமும் அதனால தான் பாசிபிளாக இருக்குது. அப்படி பண்ணால் என்ன கிடைக்கிறது? சக பரம்புருஷம் திவ்யம் உபைதி. ஸோ பகவானையே அவர் அடைகிறார். பரம் புருஷம் திவ்யம். புருஷா அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், எல்லா தேகத்திலையும் வசிப்பவர் ஆர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சி இருப்பவர். பரம் அப்படின்னா சுப்ரீம், ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். திவ்யம் அப்படின்னு சொன்னால் ஸ்வப்பிரகாஷா அப்படின்னு பார்த்தோம். இல்லைன்னா லிமிட்லெஸ் அப்படின்னும் அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்வப்பிரகாஷ சைத்தன்யம் அனந்தகா, இல்லை லிமிட்லெஸ். ஸோ அப்படிப்பட்ட பகவானையே இந்த உபாசகர் அடைகிறார். எது மூலமாக? கிரமமுக்தி மூலமாக. ஸோ பிரம்மலோகம் போய் பிரம்மாஜி கிட்ட அந்த நிர்குண ஈஸ்வர ஞானத்தை கத்துண்டு அவர் கிரமமுக்தி அடைகிறார்.